ராமேஸ்வரத்துல இருக்கிற கடல் தான் அக்னி தீர்த்தம்னு அழைக்கப்படுது. ராமேஸ்வரம் ஒரு தீவுங்க. இந்த கோவில்ல இருக்கிற முக்கிய சிறப்பம்னா இங்க இருக்கிற தீர்த்தங்கள். இதுதாங்க அக்னி தீர்த்தம். இந்த 22 தீர்த்தங்கள்ல நீராடுறதுக்கு இந்த தீர்த்தம் அல்ல குறையாம வந்துட்டு இருக்கு. அது முதல் தீர்த்தம் மகாலட்சுமி தீர்த்தம். இது நமக்கு செல்வ வளம் தருங்க. கந்த மாதன தீர்த்தம், இது எல்லா துறையிலும் ஒருத்தரை வல்லுனராக்கும். அடுத்து கவச்ச தீர்த்தம், இது தேக ஆரோக்கியம், திட சரீரம் தருதுங்க, மன வலிமையும் தருது. கவாய தீர்த்தம், இது தேக ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. நல தீர்த்தம், நீலா தீர்த்தம், இதுல நீராடுறது மூலயமா நம்ம போலாங்க. சேது மாதவ தீர்த்தம், இது இந்த கோவிலோடைய குளமுங்க. பிரம்ம அத்தி விமோச்சன தீர்த்தம், இது மூலயமா பிரம்ம அத்தி விமோச்சனம் நமக்கு கிடைக்கும். சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி தீர்த்தம் மூன்றும் ஒன்னா இருக்குங்க. இதுல சாவித்ரி தீர்த்தம் பேச்சு திறனுக்கு, காயத்ரி தீர்த்தம் உலக நன்மைக்கு, சரஸ்வதி தீர்த்தம் கல்வி அறிவுக்குங்க. இந்த 3 தீர்த்தத்துல நம்ம நீராடுறது மூலயமா நம்ம சில சடங்குகளை செய்ய மறந்துருப்போம். அதனால உருவான பாவங்கள் நீங்கும்ன்றது நம்பிக்கைங்க. சங்கு தீர்த்தம் வாழ்க்கை வசதியை அதிகரிக்கும். சக்கர தீர்த்தம் மன உறுதியை அதிகரிக்கும். சத்தியமுத்த தீர்த்தம் ஆயுள் விருத்தி அடையுங்க. சிவத்தீர்த்தம் சௌபாக்கியம் பெருகும். சர்வ தீர்த்தம் எந்த பிறவில செய்த பாவமும் இந்த தீர்த்தத்து மூலயமா விலகுங்க. சந்திர தீர்த்தம் கலை ஆர்வம் அதிகமாகும். சூரிய தீர்த்தம் முதன்மை ஸ்தானத்தை நம்ம அடைவோம். கங்கா, யமுனா, கயா தீர்த்தம் மூலயமா நமக்கு மூப்பு பிணியிலிருந்து நம்ம விடுபட்டு முக்தி அடையலாம்ன்றது நம்பிக்கை. கோடி தீர்த்தம் மறுபிறவி இல்லாத முக்தியை நம்ம இந்த தீர்த்தத்து மூலயமா அடைவோம். இந்த ஒரு தீர்த்தம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த நீருங்க. அதுதாங்க இந்த கோடி தீர்த்தம். கடைசி தீர்த்தம் இந்த தீர்த்தம் தாங்க. உலக புகழ்பெற்ற 1212 தூண்கள் இருக்கு. 690 அடி நீளம், 435 அடி அகலத்துல மிக பிரம்மாண்டமான பிரகாரமா இந்த 3ஆம் பிரகாரம் விளங்குதுங்க. இந்த பிரகாரத்தை முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் கட்டியிருக்காரு.